நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 21,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் குடிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி
தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனை இடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடமட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை. கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வாற்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அது விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியர்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொரு கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தில் ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மற்றும் தாபோத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயன் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். கிதியோன் எப்ராயிம் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாய் இறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னான். அப்படியே எப்ராயிம் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டிக்கொண்டு மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேதையும் சேபையும் பிடித்து ஓரேதை எண்ணப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் எண்ணப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேத் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்தில்
நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம். அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம்? அபியேஸ்ரியரின் திராட்சைப்பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஊரையும் சேபையும் ஒப்புக் கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்ருவை பின்தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள், நான் மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் வசமாயிற்றோ என்றார்கள். அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தின் முள்ளுகளாலும் நெருஞ்சில்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெனுவேலுக்கு போய் அவ்விடத்தில் அந்தபடியே கேட்டான். சுக்கோத்தின் மனுஷர் பிரதியுத்தரமாக சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து, நான் சமாதானத்தோட திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான். சேபாவும் சல்முனாவும் அவர்களோட கூட அவர்களுடைய சேனைகளும் ஏறக்குறைய 10,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்க 120,000 பேர் விழுந்தபடியால் கிழக்கத்தியாரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீந்திருந்தார்கள். கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாவுக்கு யொகிபேயாவுக்கு கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்த போது அதை முறிய அடித்தான். சேபாவும் சல்முனாவும் ஓடி போனார்கள். அவனோ அவர்களை தொடர்ந்து சேபா சல்முனா என்னும் மீதியானியரின் 2 ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான். யோவாசின் குமாரனாகிய கிதியோன் யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கும் முன்னே திரும்பி வந்தபோது சுக்கோத்தின் மனுஷரில் ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தான். அவன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதன் மூப்பருமாகிய 77 மனுஷரின் பேரை அவனுக்கு எழுதி கொடுத்தான். அவன் சுக்கோத்து ஊரிடத்தில் வந்து, இதோ விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெருஞ்சில்களையும் கொண்டு அவர்களால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர பண்ணி பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அவ்வளவு மனுஷரையும் கொன்று போட்டான். பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவையும் நோக்கி, நீங்கள் தாபோரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவரும் பார்வைக்கு ராஜகுமாரனை போலிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் என் சகோதரரும் என் தாயின் பிள்ளைகளுமாயிருந்தார்கள், அவர்களை உயிரோடு வைத்திருந்தீர்களானால் உங்களை கொல்லாதிருப்பேன் என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். அப்பொழுது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்து காரைகளை எடுத்துக்கொண்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளத்தடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன்,
என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரை ஆளுவாராக என்றான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்திலே பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிறை சிந்தாப்புகளும் மீதியானியரின் ரத்தாம்பரங்களும் அவர்களுடைய இருந்த தரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாயிருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. யோவாசின் குமாரனாகிய யெருபாகால் போய் தன் வீட்டிலே வாசமாயிருந்தான். கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் 70 பேர். சீகேமில் இருந்த அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாப்பியத்திலே மரித்து ஒப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேசிரியனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். கிதியோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரிட்டை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டார். ஏசாயா 34 அதிகாரம். ஜாதிகளே கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள். பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடுங்கோபம் அவர்களுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவர்களின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்தி மரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போசராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோடு காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோடு காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நினத்தினால் கொழுத்து போகும். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள். சீயோனுடைய வழக்கின் நிமித்தம் பதில் அளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம். இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை எந்தெந்தைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்தரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதன் மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜபாரம் பண்ண அதன் மேல் மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இரார்கள். அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். அதன் அரமனைகளில் முட்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்செடிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமாய் இருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி
இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவர்களை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரை அவர்களுக்கு தீட்டு போட்டார். அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவர்கள் என்றைக்கும் அதை சுதந்தரித்து தலைமுறை. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள். கொடுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசப்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் வேதத்தில் எடுத்துக்கொண்ட பகுதி லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி இந்த நாட்களிலே கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்றைய நாட்களிலும் 9ஆம் தேதி திங்கட்கிழமை ஜூன் மாசம் 2025வது ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே பாருங்கள், 3 காரியங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கிறவன், தேடுகிறவன், தட்டுகிறவன் என்று சொல்லி 3 காரியங்களை இந்த நாட்களில் ஆண்டவர் தெளிவாக அந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவதாக நாங்கள் இந்த நாட்களிலே தேவனிடத்திலே இந்த நாட்களிலே கேட்க வேண்டும். 2வதாக இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், அங்கே தேவனிடத்திலே என்ன இருக்கிறது, என்ன காரியம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தேட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வதாக அந்த தேடி கண்டுபிடித்த காரியத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அவரிடத்திலே அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே கதவுகளை இந்த நாட்களிலே தட்ட வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், என்னிடத்திலே கேளுங்கள், அப்பொழுது நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாட்களிலே மனுஷர்கள் ஒரு நெருக்கங்கள் துன்பங்கள் வந்தால் அவர்கள் ஆண்டவரிடத்திலே போய் இந்த நாட்களிலே முறையிடுவதல்ல, ஆண்டவரிடத்திலே போய் இந்த நாட்களிலே கேட்கிறதல்ல. அவர்கள் போய் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தன்னுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்களிடத்திலே போய் இந்த நாட்களிலே எனக்கு இப்படியான ஒரு நெருக்கம் இருக்கிறது, அந்த நெருக்கத்துக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற வேளையிலே அவர்கள் சொல்லுவார்கள், இந்த நாட்களிலே சரி சற்று பார்ப்போம், நாளைய நாட்களிலே வாருங்கள் என்று சொல்லுவார்கள். நாளைய நாட்களிலே போகிற வேளையிலே நான் உங்களுடைய காரியமாக குறித்து இந்த நாட்களிலே நான் அங்கும் இங்குமாக தேடினேன், ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று கையை விரித்து விடுவார்கள். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எதை கேட்டாலும் இந்த நாட்களில் அதை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். நாங்கள் அப்பத்தை கேட்டால் தேவன் இந்த நாட்களில் நமக்கு அப்பத்தை தர வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சற்று இந்த நாட்களிலே அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது ஆஸ்க் ரிசீவ்ட் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவது அவரிடத்திலே கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்றும் தேவை என்று தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் அவன் என்னிடத்திலே கேட்கிறானா என்று சொல்லி இந்த நாட்களிலே தான் ஆண்டவரோடு ஆண்டவர் இந்த ஆண்டோடைய கண்கள் இந்த நாட்களிலே அங்கே ஜனங்கள் மீது ஒரு மனதிருக்கத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு முழங்கால் படியிட்டு ஆண்டோட சமூகத்திலே, ஆண்டவரே நான் இப்படியாக வேறு விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவை வருகிறது ஆண்டவரே, அந்த தேவைக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள் நீர்தான் ஜீவன் உள்ள தேவன், நீர்தான் உயிரோடு இருக்கிற தேவன், ஆண்டவரே அதற்கு உதவி செய்யும் என்று அவரிடத்திலே கேட்டு பாருங்கள். பாரபட்சமற்ற தேவன் இந்த நாட்களிலே உங்களுடைய தேவைகளை சந்திக்க இந்த நாட்களிலே வருவார். அவர் உங்களுக்கு உடனே உதவி செய்வார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் உங்களை கைவிடுவார். நீங்கள் நம்பி இருக்கிற உங்களுடைய நண்பன், நீங்க நம்பி இருக்கிற உங்களுடைய கணவர், நீங்க நம்பி இருக்கிற உங்களுடைய மனைவி, நீங்கள் நம்பி இருக்கிற உங்களுடைய பெற்றோர்கள் கூட இந்த நாட்களில் உங்களை கைவிட்டு விடுவார்கள். ஆனால்
என்னுடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களை ஒருபோதும் இந்த நாட்களிலே கைவிட மாட்டார். அதனாலே உங்களுக்கு என்ன காரியம் தேவையாக இருக்கிறதோ அவரிடத்திலே இந்த நாட்களிலே கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் லூக்கா 11 இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்றைய நாட்களிலே ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொள்ளுவோமா? ஆண்டவரிடத்திலே இருந்து கேட்டு இந்த நாட்களிலே காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோமா? சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளுவோமா? அதாவது பண நெருக்கடியை கேட்டு பெற்றுக்கொள்ளுவோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தை கேட்டு சுதந்திரித்துக் கொள்ளுவோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரோடு இணைந்திருங்கள், அவரிடத்திலே கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.